ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு கிராஸ்டு பஃப் பேட்டர்ன் எப்படி பண்றது அப்படின்றத பார்க்கலாம். இதுக்காக உங்களுக்கு க்ரோஷெட்ஸ் பேசிக்ஸ் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அது தெரியலனா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, போய் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பேட்டர்னுக்காக நீங்க மல்டிபிள் ஆஃப் 3+1 செயின்ஸ் போட்டுக்கோங்க. இந்த 1 செயின் எதுக்கு அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் ரோல சிங்கிள் க்ரோஷெட்ஸ் கொடுக்க போறோம், அதுக்காக. இப்போ நான் மல்டிபிள் ஆஃப் 3 செயின்ஸ் போட்டு வந்ததுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு செயின் போட்டுக்கிறேன். ஒரு செயின் போட்டுட்டு நான் நெக்ஸ்ட் ரோ ஃபுல்லாகவே ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷெட்ஸ் கொடுத்துட்டு வர போகிறேன். உங்களுக்கு க்ரோஷெட்ஸ் பேசிக்ஸ் தெரியலனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பார்த்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் ரோ நம்ம பஃப் ரோவா கொண்டு வர போறோம். இப்போ நெக்ஸ்ட் ரோ போறதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு 3 செயின்ஸ் போட்டுக்கோங்க. 3 செயின்ஸ் போட்டுட்டு ப்ராஜெக்டை திருப்பிக்கிட்டு நீங்க ஸ்டிச்சஸை 3 நீங்க டிவைட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ நீங்க 3 ஸ்டிச்சா நீங்க டிவைட் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம ஸ்டிச்சஸை போட போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நாம இந்த 3 ஸ்டிச்சை எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 2 ஸ்டிச்ல நீங்க ஒவ்வொரு டபுள் க்ரோஷெட்ஸ் போடுங்க. அதுக்கப்புறம் தேர்ட் ஸ்டிச்ல போயிட்டு ஒரு டபுள் க்ரோஷெட்டை இன்கம்ப்ளீட்டா வச்சிருங்க. ஸோ ஒரு வாட்டி ஆன் ஓவர் பண்ணி உள்ளார விட்டு பிடிச்சி இழுத்துட்டு ஃபர்ஸ்ட் 2 லூப்ஸ்ல மட்டும் இழுத்து வச்சுக்கோங்க. இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டிச் இருக்கு இல்லையா, அதாவது லெஃப்ட் சைட்ல இருந்து தேர்ட் ஸ்டிச்ல போயிட்டு இந்த இடத்துல நீங்க போயிட்டு பஃப் ஒர்க் பண்ணணும். ஸோ இந்த வாட்டி ஒரு வாட்டி ஆன் ஓவர் பண்ணி அந்த உள்ளார விட்டு பிடிச்சி இழுத்துக்கிட்டு அகைன் ஒரு வாட்டி ஆன் ஓவர் பண்ணி அதே இடத்துல நல்லா நோட் பண்ணி பாருங்க, அதே இடத்துல உள்ளார விட்டு பிடிச்சி இழுத்துக்கிறேன். மறுபடியும் தேர்ட் டைம் ஒரு வாட்டி ஆன் ஓவர் பண்ணி உள்ளார விட்டு பிடிச்சி இழுத்துக்கிறேன். இழுத்துட்டு இப்போ இந்த ஒரு லூப்பை தவிர மற்ற எல்லா லூப்லயும் உள்ளார விட்டு பிடிச்சி இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு இது மேல நீங்க ஒரு ஸ்டிச் போட்டுருங்க. ஸோ இப்படி நம்ம ஃபர்ஸ்ட் 3 ஸ்டிச்சஸை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்த 3 ஸ்டிச், நெக்ஸ்ட் 3 ஸ்டிச் இருக்கு இல்லையா, ஸோ நெக்ஸ்ட் 3 ஸ்டிச்லயும் ஃபர்ஸ்ட் 2 ஸ்டிச்சஸ்ல ஒவ்வொரு டபுள் க்ரோஷெட். அதுக்கப்புறம் நீங்க தேர்ட் ஸ்டிச்ல போயிட்டு இன்கம்ப்ளீட்டா வைங்க டபுள் க்ரோஷெட்டை. இன்கம்ப்ளீட்டா வச்சுட்டு இந்த தேர்ட் 1 2 3 இந்த தேர்ட் ஸ்டிச்ல நீங்க போயிட்டு பஃப் ஒர்க் பண்ணுங்க. பஃப் ஒர்க் பண்ணிட்டு இந்த ஒரு ஸ்டிச்சை தவிர மற்ற எல்லா ஸ்டிச்லயும் உள்ளார விட்டு பிடிச்சி இழுத்துட்டு இதை நீங்க ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. ஸோ இதே ப்ரொசீஜர் தான் நீங்க கண்டினியூ பண்ணிட்டு வரணும். அடுத்த 3 ஸ்டிச், நெக்ஸ்ட் 3 ஸ்டிச் இருக்கு இல்லையா, ஸோ நெக்ஸ்ட் 3 ஸ்டிச்லயும் ஃபர்ஸ்ட் 2 ஸ்டிச்சஸ்ல ஒவ்வொரு டபுள் க்ரோஷெட். அதுக்கப்புறம் நீங்க தேர்ட் ஸ்டிச்ல போயிட்டு இன்கம்ப்ளீட்டா வைங்க டபுள் க்ரோஷெட்டை. இன்கம்ப்ளீட்டா வச்சுட்டு இந்த தேர்ட் ஸ்டிச்ல நீங்க போயிட்டு பஃப் ஒர்க் பண்ணுங்க. பஃப் ஒர்க் பண்ணிட்டு இந்த ஒரு ஸ்டிச்சை தவிர மற்ற எல்லா ஸ்டிச்லயும் உள்ளார விட்டு பிடிச்சி இழுத்துட்டு இதை நீங்க ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க.
ஸோ இதே ப்ரொசீஜர் தான் நீங்கள் கண்டினியூ பண்ணிட்டு வரணும். இப்போ நீங்கள் டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த 2 ஸ்டிச் இருக்கும். அந்த கடைசி 2 ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு டபுள் க்ரோஷெட்ஸ் போட்டு இந்த ரோவை ஃபினிஷ் பண்ணுங்க. இப்போ நெக்ஸ்ட் ரோ வந்து சிங்கிள் க்ரோஷெட்ஸ் தான் போட போகிறோம். ஸோ நீங்கள் ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷெட்ஸ் போட்டு வாங்க. இப்போ நெக்ஸ்ட் ரோ வந்து நம்ம பஃப் ரோவா கொண்டு வர போறோம். இப்போ நம்ம இந்த மாதிரி பஃப் தான் ஒர்க் பண்ண போறோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ரோ வந்து ஒரு 3 செயின்ஸ் போட்டு ப்ராஜெக்டை திருப்பிக்கோங்க. திருப்பிக்கிட்டு 3 ஸ்டிச்சை நீங்கள் டிவைட் பண்ணிக்கிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ரோவில் என்ன ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணமோ அதே ப்ரொசீஜர் தான் நம்ம இங்கே ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு 2 ஸ்டிச்சஸில் ஒவ்வொரு டபுள் க்ரோஷெட்ஸ் போடுங்க. அதுக்கப்புறம் தேர்ட் ஸ்டிச்சில் போயிட்டு டபுள் க்ரோஷெட்டை இன்கம்ப்ளீட்டாக விடுங்க. இதுக்கப்புறம் லெஃப்ட் சைட்ல இருந்து தேர்ட் ஸ்டிச் இந்த இடத்துல நீங்கள் போயிட்டு பஃப் ஒர்க் பண்ணணும். பஃப் ஒர்க் பண்ணிட்டு இந்த ஒரு ஸ்டிச்சை தவிர விட்டுட்டு மற்ற எல்லா ஸ்டிச்லையும் உள்ளார விட்டு பிடிச்சி இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு இந்த இடத்துல ஸ்டிச்சஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணுங்க. ஸோ இதே ப்ரொசீஜர் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க கடைசி வரைக்கும். ஸோ இது வரைக்கும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் கடைசியில் நமக்கு பேலன்ஸ் இந்த 2 ஸ்டிச்சஸ் இருக்கும். இந்த 2 ஸ்டிச்சஸ்லையும் ஒவ்வொரு டபுள் க்ரோஷெட்ஸ் போட்டு ஃபினிஷ் பண்ணுங்க. இப்போ நெக்ஸ்ட் ரோ வந்து சிங்கிள் க்ரோஷெட்ஸ் தான் போட போகிறோம். ஸோ நீங்கள் ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷெட்ஸ் போட்டு வாங்க. இப்போ நீங்கள் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ரோக்காக ஒரு செயின் போட்டுட்டு ப்ராஜெக்டை திருப்பிக்கிட்டு நீங்கள் ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷெட்ஸ் போட்டு வரணும். ஸோ அப்படியே ஒரு ரோ வந்து பஃப் ரோ, ஒரு ரோ வந்து சிங்கிள் க்ரோஷெட், ஒன்று பஃப் ரோ, நெக்ஸ்ட் சிங்கிள் க்ரோஷெட். நீங்கள் ஸ்டிச்சஸை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ இதே ப்ரொசீஜர் நீங்கள் கடைசி வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு.
இப்போ இந்த பேட்டர்ன் வச்சு நீங்கள் பர்ஸ் செய்யலாம், ஹேட் செய்யலாம், பேக் செய்யலாம். உங்களுக்கு விருப்பமான பொருளை நீங்கள் செஞ்சுக்கலாம். ஸோ நீங்கள் கடைசி வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு செயின் போட்டு கட் பண்ணிக்கோங்க. ஸோ இதே நீங்கள் ரிப்பீட் பண்ணிட்டு வந்துட்டிங்கன்னா நம்மளோட பேட்டர்ன் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சுட்டு நம்ம க்ரோஷெட் தமிழ் எஃபி பேஜில் மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள். நம்ம க்ரோஷெட் தமிழ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ. சேம் நேச்சர்.